தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதில் பரிசு வைக்கிறாங்க. எல்லா அரசாங்க வேலையில் சேர்றவங்கெல்லாம் அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தான் அரசாங்கத்தில் சேர முடியும். முக்கியமானது கிளார்க்கில் இருந்து இதுவரை டிஎஸ்பி, டெப்புட்டி கலெக்டர், அதுவரை பெரிய பதவிகள், சாதாரண பதவியிலிருந்து பெரிய பதவி வரை தேர்ந்தெடுப்பது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் கேள்வி கேட்குறதுனா பயங்கரமான கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த ஸ்டாலின் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்க கட்சியை பற்றி, இவங்க ஆட்சியை பற்றியே கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒன்று என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு பாருங்கள். அண்ணாதுரை ஏன் தீக்காவில் சேர்ந்தார்? பார்த்துக்கங்க, நாடு எவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்கு. அண்ணாதுரை ஏன் தீக்காவில் சேர்ந்தார்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? காலி துப்ப வேணாம். உங்கள் அண்ணாதுரை தீக்காவில் சேர்ந்தது தான் நாட்டோட பிரச்சனையா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்குற கேள்வியாது? அறிவை சோதிக்கணும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நீங்கள்லாம் அறிவில்லாத ஆளுங்க. உங்களுக்கு அறிவில்லாத ஆளுங்களை பற்றி கேட்குறாங்க. அண்ணாதுரை ஏன் தீக்காவில் சேர்ந்தார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாதுரை ஏன் தீக்காவில் சேர்ந்தார்னா அது என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? பிராமண எதிர்ப்புக்காக சேர்ந்தார்னு கொடுத்துருப்பான். அப்படி தான் கொடுத்துருப்பான். ஏன்னா இருந்தாலும் இந்த ஈவேரா அப்படி தான் ஆரம்பித்தார். முதல்ல ஜஸ்டிஸ் கட்சியில் பிராமண இயக்கம் எதிர்ப்புன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே தீக்கான்னு ஆரம்பித்தார். ஆனால் என்ன கேள்வியை கேட்டிருக்கணும் தெரியுமா? அண்ணாதுரை தீக்காவில் இருந்தார்ல, அண்ணாதுரை ஏன் திமுகவை ஆரம்பித்தார்? இப்படி தான் நீ கேட்கணும். இப்படி தான் கேட்கணும். ஏன்னா இவன் நெகட்டிவை கேட்க மாட்டான். இவங்களுக்கு இவன் வண்டவாளம் வெளியில் வர கேள்வியை கேட்க மாட்டான். தீக்காவில் ஏன் சேர்ந்தார்? நீ இதே கேள்வியை கேளு. அண்ணாதுரை ஏன் திமுகவில் இருந்தால், தீக்காவில் இருந்த அண்ணாதுரை ஏன் திமுகவில் சேர்ந்தார்னு கேளு. நான் சொல்கிற ஆன்சரை போடு. அதாவது அண்ணாதுரை தீக்காவில் இருந்தார், ஈவேராவை தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஈவேரா 73 வயதில் வளர்ப்பு பொண்ணை திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் அதை எதிர்த்து தான் தீக்காவிலிருந்து ராஜினாமா பண்ணி திமுகவில் சேர்ந்தாருன்னு பதில் போடு. இந்த கேள்வியை கேட்டால் ஈவேராவை எல்லாம் காரித்து போவாங்கன்ட்டு ஏன் தீக்காவில் சேர்ந்தாருன்னு மட்டும் கேள்வி கேட்டான். திமுகவில் ஏன் வந்தாருன்னு சொன்னால் நம்ம ஈவேரா வண்டவாளம் வந்துடும், வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணது 73 வயசில் கல்யாணம் பண்ணது வந்துடும் சொல்லி அதை அந்த கேள்வியை கேட்காம எப்படி கேள்வி கேட்குறான்.